ஹாய் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட மனம் விட்டு பேச போகிறேன். சரிங்களா? இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. 2.5 மாசம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யார் இவங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஆமா, உன்னை யாருமா கேட்டா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா என்னோட ரியல் பேரு இந்திரசேனா கிடையாது. சரிங்களா? நான் அது என்னோட சென்டிமெண்டான பேரு, அதுக்காக நான் வச்சிருக்கேன். என்னோட பேர் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா போதும், எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமும் கிடையாது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு கேள்வி, நீங்க ஏன் வீடியோ ஒரு சில வீடியோ கொஞ்சம் டிம்மியா இருக்கு, ஏன் ஒழுங்கா எடிட்டிங் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. ஒரு மாதிரி கலங்கலா இருக்கு, கேமரா சரியில்லையான்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா என்கிட்ட லேப்டாப் கிடையாது, நான் எல்லாமே போன்ல தாங்க பண்றேன். நான் அதை ஓப்பனா சொல்லிடுறேன். சரிங்களா? என்கிட்ட லேப்டாப்லாம் கிடையாது, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஜீனியஸும் கிடையாது, எனக்கு அது அவசியமும் கிடையாது. நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற எய்ம்ல அந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கல. ஆரம்பத்துல பொழுதுபோக்குக்காக ஆரம்பிச்சதுதான் அந்த யூடியூப் சேனல். சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா, அந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி சார் இருக்கார்ல, அவரு எங்கன்னு போட்டப்ப கொஞ்சம் ஒரு 10 நாள் கழிச்சுதான் நான் அந்த கூமாப்பட்டிக்கு போனது. அப்ப ஒரு பூமுட்டை கேக்குது, ஓ இப்படி போய் நீங்க ட்ரெண்ட் ஆகி இந்த கூமாப்பட்டிக்கு போய் ட்ரெண்ட் ஆகி நீங்க வீடியோலாம் எடுத்து பண்ணீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்கல்ல, அதுக்காக தான் நீங்க போனீங்கன்னான்னு ஒரு பூமுட்டை கேட்டுச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. சரியா? சரி, எல்லாரும் போறாங்க, சென்னையில இருந்து போறாங்க, இங்க இருந்தோ வராங்க, ஏன் திருச்சியில இருந்து போனா என்ன தப்பு? திருச்சியில இருந்து ஒரு பொண்ணு போனா என்னங்க தப்பு? எல்லாரும் ஆர்வமும் போன மாதிரி டேமுக்கே பண்றாங்க, நம்மளும் போனா என்ன தப்புன்ற அந்த அந்த நோக்கத்துலதான் நான் போனது. மற்றபடி இந்த வியூவர்ஸ்க்காகவோ கண்டென்ட்காவோ அந்த ஒரு இதுக்காகவோ இல்லை. நான் ஒரு பொழுதுபோக்குக்காக தான். எனக்கு டிராவல்னா பேசிக்கா ரொம்ப பிடிக்கும், லாங் டிராவல்னா, அதுக்காக தான் நான் போனது. இன்னொன்னு, திருப்பூர் ரிதன்யா வீட்டுக்கு போயிருந்தப்ப அப்பயும் இதே மாதிரிதான் கேட்கணும். ஓ நீ இந்த மாதிரி பேட்டிலாம் எடுத்தா உனக்கு நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. இது சில்லித்தனமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு தைரியம் வேணும். யாராலையும் எப்படி சொல்றது, அந்த வீடு பார்க்கும் போதே கொஞ்சம் எனக்கே உள்ளுக்குள்ள போகும்போது பயமா தாங்க இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய கட்சி இதுல எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் நம்ம பார்ப்போமா பேசுவோமான்னு நானே அது தெரியாம தான் நானே போனது. நான் ரெடி பண்ணிக்கிட்டு இங்க இருந்து சரி போய் பேசுவோம் அப்படின்ற எண்ணமே கிடையாது. நம்மளும் அது மாதிரி ஒரு பொண்ணு, நாளைக்கு எனக்கும் அதே மாதிரி வராதா? இப்போதைக்கு நான் என் பையனை இங்க வச்சுக்கிட்டு நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன். சரிங்களா? கூடிய சீக்கிரம் நான் சென்னை போயிடுவேன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு, எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொன்னதே என் ஆள் தான். சரியா? நீ எப்பவுமே லொடன்னு தானே பேசுற, உனக்கு திறமை இருக்குல்ல, நீ ஏன் ஆரம்பிக்க கூடாது? எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது சொல்ல போனா. உனக்கு என்ன டேலண்ட் இல்லையா, உனக்கு என்ன வாய் இல்லையா? அப்ப நான் என்ன லொல்லோட வாயான்னு நான் கேட்டிருக்கேன் நிறைய டைம். அப்படிதான், அதை வேற நான் சொல்லணுமா அப்படின்னு என்னை ஊக்குவிக்கிறதும் அவர் தான். சரிங்களா? அதுக்காக ஒய்ஃபை இஷ்டத்துக்கு ஆடு மாடு மாதிரிலாம் மேய விட மாட்டாரு. சரியா? அதுக்குன்னு ஒவ்வொருத்தர் இதுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருப்பேன். ஏன்னா அவரும் என்ன ஒரு லிமிட்ல தான் வச்சிருக்காரு. அந்த லிமிட்டுக்குள்ளதான் அவருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவ. சரிங்களா? நான் எப்படிப்பட்டவ அப்படின்றது அவருக்கு தெரியும், எங்க ஃபேமிலியும் தெரியும். ஸோ அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்னு, இவங்க அழகழகா ட்ரெஸ் பண்றாங்க, இவங்களுக்கு பையனை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு கூட சில ஜன்மங்க நினைக்குது. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், என்ன மாதிரி இது பண்ணுவான். என் பையனுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதை நான் ப்ராப்பரா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதையும் நான் வீடியோல ரிவீல் பண்ணினா நான் காமிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவன் ஆட்டிசம் சைல்டு. ஆட்டிசம் சைல்டுனா தெரியலன்னா தெரியாதவங்க போய் கூகுள்ல போய் பாருங்க. ஒரு நேரம் நல்லா இருப்பாரு, ஒரு நேரம் வயலண்டா இருப்பாரு, எந்த நேரம் எப்படி மாறுவார்னே சொல்ல முடியாது. சரிங்களா? நான் என் மன அமைதிக்காக எப்படி சொல்றது, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இல்லை, இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு,
அவனுக்கு எல்லாமே எல்லா ஞானமும் அந்த கடவுள் கொடுத்தாரே, இந்த குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரலையே, அவனுக்கு எப்பதான் அந்த கடவுள் வந்து கண்ணை திறப்பாரு? என்னதான் இருந்தாலும் நான் வந்து வெளியில பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், உங்க எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசலாம், பழகலாம், எல்லாமே இருக்குங்க. ஆனா உள்ளுக்குள்ள குமரிட்டு இருக்க அந்த மதரோட ஃபீலிங் வந்து அந்த மாதிரி, அதாவது சைல்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி எப்படி சொல்றது, டிசபிள் சைல்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும். நம்ம காலத்துக்கு அப்புறம் யார் அந்த குழந்தைய பார்த்துப்பா? சொல்றவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க, அதான் பார்த்துப்பாங்க, கடவுள் பார்த்துப்பாரு. கடவுள் என்ன, அவருக்கு வேற வேலை இல்லையா? அவருக்கு 1008 வேலை இருக்கும். இவனை பார்க்கறதுதான் வேலையா? சொல்லுங்க பார்ப்போம். நீ தின்னுட்டு தெம்பா இருந்தாதான் குழந்தைய பார்க்க முடியும் சொல்லிடுறாங்க ஈஸியா. அந்த குழந்தைய பார்க்க எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுங்க அந்த குழந்தைய பார்க்க. ஆனா ரொம்ப பாசமான பையன், அம்மா விட்டுட்டு இருக்காது. பகல்ல வேணா இருப்பானே தவிர நைட்ல அம்மா இருக்கணும், அவனுக்கு அம்மா கூடவே இருக்கணும், அம்மாட்ட தான் இருப்பான். அதனாலே பாத்தீங்கன்னா வீடியோ வந்து திடீர்னு காலையில மோஸ்ட்லி வராது, பாத்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலதான் வரும். ஏன்னா என் பையன் எப்ப தூங்குவான் எப்ப முழிப்பான்றது எனக்கு தான் தெரியும். நைட்ல கூட வரும் ஒரு சில டைம் வீடியோ. அதனால சொல்றவங்க வந்து சொல்லிக்கிட்டே போலாம், வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசலான்னு. நானும் மனுஷி தானே. ஸோ நான் வந்து எப்படி சொல்றது, இந்த எடிட்டிங்லாம் வந்து ஃபோன்ல தாங்க பண்றேன், லேப்டாப்ல நான் பண்ணலை. என்கிட்ட லேப்டாப்பும் கிடையாது. இன்னொன்று வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு மியூசிக் கொடுக்கறது, அப்புறம் எண்டிங் முடியும் போது ஒரு தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங் அப்படின்னு போடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்தமா ஸ்ட்ரெயிட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்தோமா, ஷார்ட்டா முடிச்சோமா, போனோமா, அப்படி இருக்கணும். இன்னொன்னு, பெய்டு ப்ரமோஷன் நிறைய பேர் பண்றாங்க. அது தெரிஞ்சுதான் பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா விளம்பரம், எனக்கு அது தெரியல. நான் இதை பத்திலாம் அடுத்தவங்களை பத்தி குத்தி காட்டுற குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எப்படி சொல்றது, என்னையும் ஒருத்தவங்க வந்து பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி விளம்பரம் பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த ப்ராடக்டை பத்தி தெரியாம நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்க அவங்க இதுக்காக ஓடுறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க, கம்பியா கதை கட்டுவீங்க. நானும் அதை சொல்ல போய் அதையும் நம்பி 4 பேர் வாங்குவாங்க. அது ஒழுங்கா ஓடனா ஓகே, ஒழுங்கா ஓடலன்னா நாளைக்கு விளம்பரம் பண்ண என்னையதாங்க ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. என்னையதான் பிடிப்பாங்க, அப்புறம் தான் அவரை பிடிப்பாங்க. சேனல் இந்த பொண்ணு வீடியோ பிடிச்சி இந்த பொண்ணு பார்த்தனால தான் நான் போட்டதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு இது ஒரு இது போயிடும். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். உஷா ஃபேனு, உஷா தையல் மிஷினு, அப்புறம் கிராம்ப்டனு, இந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம், இதெல்லாம் பத்தி எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா எங்க வீட்லயும் உஷா இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி பிரஸ்டீஜ் குக்கரு, பட்டர்ஃப்ளை, இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓடாத வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க, இந்த பொய் சொல்ல சொன்னா எனக்கு சொல்ல வராது, நான் சொல்லவும் மாட்டேன். ஆனா ஒரு சில பேரு இந்த க்ரீம் ஐட்டம்லாம் போடுறாங்க, அதுவும் தெரிஞ்சு போடுறாங்க தெரியாம போடுறாங்க. ஏன்னா அவங்களும் அதை யூஸ் பண்றாங்க, அவங்க ஸ்கின்னுக்கு அது சூட் ஆனதுனால தான் யூஸ் பண்றாங்க. அது ஒரு சில பேர் வந்து அது கவனிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ யாரா இருந்தாலும், என்னடா வயசுல நான் சின்னவளா இருந்தாலும் சரி பெரியவளா இருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி இந்த பொண்ணு யூடியூப் சேனல் எப்படி வந்து பேசுதுன்னு நினைக்காதீங்க. உங்க நன்மைக்காக தான் நானும் சொல்றேன். யாரா இருந்தாலும், பெய்டு ப்ரமோஷனா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் கவனமா இருங்க. நீங்க உங்க சாமர்த்தியத்துல நீங்க சம்பாதிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக வந்து யூடியூப் சேனல்ல இருக்கவங்க எல்லாரையும் நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் அந்த இதுலதான் இருக்கேன். யாரா இருந்தாலும் கவனமா இருங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் இப்ப சீட்டிங் நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? அதனால பார்த்து இருங்க. என்னடா திருப்பி நான் இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் வந்து என்னை தப்பாவும் எடுத்துக்காதீங்க. நான் வயசுல பெரியவளாவும் இருந்தாலும் சரி சின்னவளா இருந்தாலும் நான் வந்து என் மனசுல பட்டதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி எந்த தப்பான நோக்கமும் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு கண்டென்ட் சந்திப்போம். Until then, bye from Indrasena signing off. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை டிங் டாங்ல பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் ஆல்ன்ற இது உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? பாய்.